காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அந்த முற்றுப்புள்ளிய காற்புள்ளியாக மாற்றி அதிலிருந்து புதிய செய்திகளை காங்கிரஸ் கட்சியினர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு செயல்னு தான் நான் சொல்வேன். நீங்க அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்போதும் தலைவருக்கு கட்டுப்படாது. அது ஒரு விசித்திரமான இயக்கம். திமுக தான் காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆக்சிஜன். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ஆக்சிஜனை எடுத்து போட்டுட்டு காங்கிரஸ நாங்க உயிர்ப்பிக்க போறோம் அப்படின்னா அது டெட் பாடி ஆகி போயிடும். அங்க ஆக்சிஜன் கொடுக்குற நிலைமையில விஜய் இல்ல, விஜய்க்கே ஆக்சிஜன் தேவைப்படுதுங்கிற நிலையில இருக்காரு. அப்போ இது காங்கிரஸ் கட்சியில என்னன்னா தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்கு, தங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிடும், ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும்னு நினைக்கிற ஆட்கள் இந்த லாபியை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க ரொம்ப பச்சையான வார்த்தையில சொல்லணும்னா புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அகில இந்திய முழுமைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அதை முந்தி நின்று களத்துல செயல்படுத்துற கட்சியாக திமுக இருக்கு. தமிழ்நாட்டுல செயல்படுத்தினா பரவாயில்லங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக பீகார்ல ரேலி போறாங்க தேஜஸ்வியும் ராகுலும். இங்க இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் போறாருங்க. வேற எந்த மாநில முதலமைச்சராவது வந்தாரா? அப்போ நீங்க காங்கிரஸ எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்குது திமுக? இத விஜய் குறைஞ்சபட்சம் ஒப்புக்காகவாவது எஸ்ஐஆருக்கு ஆதரவா நின்னுட்டாரா? மீண்டும் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு இத்தகைய கருத்துக்கள் பேசுறாரு என்றுதான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வைக்கலன்றதை நான் நம்பல. காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு, ஏற்கனவே வச்சிருச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, உறுதிப்பட சொன்னாரு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையே. அவருதான் சொன்னாரு, திமுக கூட்டணியில இருந்து நாங்க வெளியில போறோம்னு எங்காவது நாங்க பேசி இருக்கோமா அப்படின்றாரு. அப்ப ஏங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை கட்டுப்படுத்தலைன்னா அதை கட்டுப்படுத்துற இடத்துல அவர் இல்ல, கட்டுப்படுத்தவும் முடியாது. ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு சார் ராஜினாமா பண்ணி போனாரு? காங்கிரஸுக்குள் RSS ஊடுருவிருச்சு, என் பேச்சை எவனும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போனாரு. காங்கிரஸ் என்ன அவ்வளவு வீக்காவா இருக்கு? ஆதவ அர்ஜுனா போன்ற கத்துக்குட்டிகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்னா காங்கிரஸ் கட்சி சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அல்ல, சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே வடிவமைக்கப்பட்ட கட்சி. ஆதவ அர்ஜுனால் விட்டறியப்படுகிற எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டுகிற நாய்கள் எல்லா பக்கமும் இருப்பதாக ஆதவ அர்ஜுன் கருதுகிறார். அதற்கு சில நாய்கள் வாலாட்டுகிறது. அதை வைத்துக் கொண்டே தான் ஏதோ ஒரு கிங் மேக்கர் என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்டாக்டா இருக்கு. சர்ச்சைக்கு எந்த இடமும் கொடுக்க கூடாது. கன்னியாகுமரியில வீம்படிக்க பேர்லாம் போட்டு இவ்வளவு நோட்டீஸ்லாம் அடிச்சு எல்லாருக்கும் பிரசுரம் எல்லாம் கொடுத்தாங்க. காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் பங்கேற்பாங்க எல்லாரும் சொல்லி. பட் ஆனா திட்டமிட்டு அவங்க புறக்கணிச்சிட்டாங்க, சர்ச்சைக்கு இடம் கொடுக்கல. பட் ஆனாலும் ஒரு சில நிர்வாகிகள் அங்க இருந்தாங்க, விஜயை புகழ்ந்தும் பேசினாங்க. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சில பேட்டிகள் நாளிதழ்கள்ல இடம் பெற்றிருக்கு. காங்கிரசினுடைய பெருவாரியான தொண்டர்கள் பெருவாரியான நிர்வாகிகள் விரும்புறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் காங்கிரஸ் கட்சி இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த சர்ச்சையை அப்படியே வச்சிட்டு இருக்காங்க? ஒரேடியா போட்டு அப்படிலாம் கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகத்துடன் எங்களுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அப்படி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி முற்றுப்புள்ளி வைக்காம இருக்கிறது ஏன்? இல்ல, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை யாரு அத்தாரிட்டின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் தான். அண்ணா செல்வ பெருந்தகை ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் சோடங்கர் அண்ணா அறிவாலயத்துக்கு போய் சந்தித்து அது குறித்த செய்தியை பத்திரிகையாளர்களுக்கு அண்ணா அறிவாலயத்தினுடைய வாயில நின்றே தெரிவித்திருக்கிறார். எனவே எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லிட்டார். ஆல்ரெடி முற்றுப்புள்ளி வச்ச விவகாரம் தான். ஆனா அந்த முற்றுப்புள்ளிய காற்புள்ளியாக மாற்றி அதிலிருந்து புதிய செய்திகளை காங்கிரஸ் கட்சியினர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு செயல்னு தான் நான் சொல்வேன். நீங்க அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எப்போதும் தலைவருக்கு கட்டுப்படாது. அது ஒரு விசித்திரமான இயக்கம். யார் மாநில தலைவராக வந்தாலும்
அண்ணன் EVKS இளங்கோவன், சோபாலகிருஷ்ணன், மரியாதைக்குரிய GK வாசன், அதன் பிறகு ஞான தேசிகம், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு இல்லையா? கிருஷ்ணசாமி, இதுல யார் தலைவராக வந்தாலும் அண்ணன் திருநாவுக்கரசு உட்பட அந்த தலைவருக்கு எதிராக செயல்படுவது ஒன்றுதான் முழு முதல் கொள்கைன்னு கையில் எடுத்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் இயங்குவாங்க. அது வழக்கமான ஒன்றுதான். என்னன்னா, அந்த மாநில தலைவரை பிடிக்காது, அதுக்காக ஒரு 10 கோஷ்டி இருக்கும். அந்த 10 கோஷ்டி தனித்தனியா மாநில தலைவருக்கு எதிராக இயங்குவதை நாம தொடர்ச்சியாக பார்த்திருக்கோம். இது இந்த கூட்டணி இல்ல. 2001 அதிமுக கூட்டணியில இருக்கும்போது இதே நிலைமைதான். 2001 அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவுக்கு போவதுதான் சரின்னு சில பேர் பேசினாங்க. மறைந்த சுதர்சனமும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸும் 2006 காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் ஒரு முறை இத விவரமாவே பேசிட்டாரு. அவங்க 2 பேரையும் கருணாநிதி கைகூலின்னு காங்கிரஸ்ல இருக்க சக சட்டமன்ற உறுப்பினர்கள் விமர்சிப்பாங்க. எங்க இருந்துகிட்டு? அலைன்ஸ்ல இருந்துகிட்டு. சென்ட்ரல் அலைன்ஸ், ஸ்டேட்ல அலைன்ஸ் விமர்சிப்பாங்க பொது வெளியில அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலமைச்சருடைய அறைக்கு தனிப்பட்ட முறையில 2 பேரும் போயிட்டு வராங்கன்னு பின்னால்தான் தெரிஞ்சுது. அண்ணன் சுதர்சனம் உடல் நலிவுற்று இருக்கிறதுனால அவருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. அதனால அவர் ரொம்ப தூரம் போக முடியாது. ஹால்ல இருந்து, அசம்பிளி ஹால்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறது சிஎம் கேபின் தான். சிஎம் அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து, பரவாயில்ல அவருடைய உடல் நலம் கருதி நான் என்னுடைய அறையை பயன்படுத்திக்கிறதுக்கு கொடுக்குறேன்னு சொல்றதுனால அவரை போய் பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வருவாங்க. நான் தான் கூப்பிட்டு போவேன்னு பின்னால சாட்சி சொன்னாரு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை காங்கிரசினுடைய தலைவர் பெருமக்கள் கையில வச்சிருப்பாங்கன்றது பாருங்க. இப்ப இதே குரல் தான் விஜய் விவகாரத்திலையும். அண்ணன் திருச்சி வேலுச்சாமி மூச்சு பிடிச்சு பேசுறாரு. எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை கொண்டு போய் விஜயோடு சேர்த்துடணும், அந்த கூட்டணியில இடம்பெற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட என் அருமை நண்பர் மோகன் குமாரமங்கலம் தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்காரு. நான் பார்த்தேன் இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு முன்பாக. காங்கிரஸ் கட்சி உயிர்ப்போடு இருக்கணும்னா அது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்தால் மட்டும்தான். திமுக கூட்டணியில இருந்து அது உயிர்ப்போடு இருக்காது அப்படின்னு. இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு ரெக்கார்டு ஒண்ணு இருக்குல்ல தமிழ்நாடு அரசியல் களத்துல, அந்த ரெக்கார்டை நம்ம காங்கிரஸ் கட்சிக்கே திரும்ப சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அதாவது மறதிங்கிறதுனால நம்ம திரும்ப அதை ஞாபகப்படுத்த. 2009 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலைமை என்ன? நாடாளுமன்றத்துல யார் வெற்றி பெற்றா, யார் தோல்வி அடைஞ்சா, மெஜாரிட்டி கிடைச்சதா? எதிர்கட்சியா இருக்கிறதுக்காகவா? அது அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாகவே இப்பதான் ஆயிருக்காரு ராகுல் காந்தி. இதுக்கு முன்பு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி அல்ல, எதிர்கட்சி வரிசையில் இருந்த கட்சி, அவ்வளவுதான். அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி இல்ல. சரி, 2014 அந்த இடம் கிடைச்சிச்சான்னா கிடைக்கல. 2014 திமுகவும் வெற்றி பெறல, காங்கிரஸும் வெற்றி பெறல. 100 விழுக்காடு வெற்றியை அதிமுக பெற்றது. அதுக்கு காரணம் 2 கட்சி தனித்தனியா நின்னது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் ஓட்ட பிரிச்சிருச்சு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 2019 முகம் தந்தது யாருன்னா தமிழ்நாட்டுல திமுக தான். அப்படித்தான் அவர்கள் ஒரு இடத்தை இழந்த அண்ணன் EVKS இளங்கோவன் மட்டும்தான் OPS பையன்கிட்ட தோல்வி அடைஞ்சாரு, ரவீந்திரநாத் கிட்ட. ஆமா, தேனி தொகுதியில. மீதி எல்லா தொகுதியும் வெற்றி. கிருஷ்ணகிரி வெற்றி, திருச்சி வெற்றி, எல்லா இடங்கள்லயும், கரூர் உட்பட எல்லா இடங்கள்லயும் 100 விழுக்காடு வெற்றி அந்த கட்சி பெற்றது. ஆரணிலையும் வெற்றி பெற்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2024 எகெயின் என்னன்னா 100 விழுக்காடு போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இதுக்கு திமுக கூட்டணி காரணமா, இல்ல காங்கிரஸ் இவங்க சொல்றது மாதிரி எழுச்சி பெறணும் அப்படின்னு வைக்கிற முழக்கங்கள் காரணமா? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே கோஷ்டி மோதல்ல சிக்கி தவிக்கிறப்போ அந்த கோஷ்டியெல்லாம் நீங்க மறந்துருங்கன்னு சொல்லி களத்துல அவங்களை கொண்டு நிறுத்தி அவர்களை வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சாரும். இப்ப திமுக தான் காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆக்சிஜன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஆக்சிஜனை எடுத்து போட்டுட்டு காங்கிரஸ நாங்க உயிர்ப்பிக்க போறோம் அப்படின்னா அது டெட் பாடி ஆகி போயிடும். அங்க ஆக்சிஜன் கொடுக்குற நிலைமையில விஜய் இல்ல, விஜய்க்கே ஆக்சிஜன் தேவைப்படுதுங்கிற நிலையில இருக்காரு. அப்போ இது காங்கிரஸ் கட்சியில என்னன்னா, தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்கு, தங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிடும், ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும்னு நினைக்கிற ஆட்கள் இந்த லாபியை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் திருச்சி வேலுச்சாமி பண்றது அப்பட்டமான லாபி, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு நீங்க ரொம்ப பச்சையான வார்த்தையில சொல்லணும்னா புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நம்ம லாபின்னு ரொம்ப லாபகமா சொல்றோம், அரசியல்ல கொஞ்சம் டீசென்டா சொல்றது. அவர் பெரிய லாபியிஸ்ட், லாபி பண்ணுவாரு. ஆனா என்ன பண்ணுவாரு? தரகர் வேலை செய்வாரு, அதான் லாபியிஸ்ட். அப்போ நீங்க ஏன் இப்போ காங்கிரஸ் கட்சிய ரொம்ப காப்பாத்தணும்னு துடிக்கிறீங்க? இவ்வளவு நாளா வராத அக்கறை இப்ப திடீர்னு வருது, என்ன காரணம்?
திமுக ஏதாவது உங்களுக்கு குறைச்சு சீட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்களா? இல்ல திமுக தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது ரெட் சிக்னல் விழுந்துருச்சா? நீங்க எங்க கிட்ட இப்ப வராதீங்க, நாங்களே உங்களை கூப்பிட்டு அனுப்புறோம்ன்றாங்களா? இல்ல திமுக ஏதாவது அவமானப்படுத்துதா? திமுக உங்களை ஏதாவது புறக்கணிக்கிற வேலையை செய்தா? ஒண்ணுமே இல்லைங்க. திமுக தங்கத்தாம்பலத்தில் வைத்துக் கொண்டு தாங்குது காங்கிரஸ் கட்சியை. இன்னும் சொல்ல போனா அகில இந்திய முழுமைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அதை முந்தி நின்று களத்துல செயல்படுத்துற கட்சியாக திமுக இருக்கு. தமிழ்நாட்டுல செயல்படுத்தினா பரவாயில்லங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக பீகார்ல ரேலி போறாங்க தேஜஸ்வியும் ராகுலும். இங்க இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் போறாருங்க. வேற அதே எந்த அந்நிய மாநில முதலமைச்சராவது வந்தாரா? அது காங்கிரஸ் அல்லாத அந்நிய முதல்வர் நம்முடைய முதல்வர் தான் சென்றார். ஆமா ஆமா ஆமா. அப்போ நீங்க காங்கிரஸை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்குது திமுக? இத விஜய் குறைஞ்சபட்சம் ஒப்புக்காகவாவது எஸ்ஐஆருக்கு ஆதரவா நின்னுட்டாரா? இல்ல காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு எது ஒன்றிலேயாவது அழுத்தமாக விஜய் நிக்கிறாரா? நீங்க விஜய் கிட்ட போகணும்ன்ற நோக்கம் என்ன? நீங்க சார் விஜயும் எங்களை ஆதரிக்கிறார், திமுகவும் எங்களை ஆதரிக்கிறது, நாங்க ஏன் விஜய் கிட்ட போகக்கூடாதுன்னு வச்சீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மகாத்மா காந்தியின் பெயரை சொல்லி வளர்க்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி இல்லையா? மகாத்மா காந்தியோடு இருந்த லெகசியில தான் ஜவஹர்லால் நேரு அந்த இடத்துக்கு சேர்றாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஜவஹர்லால் நேரு தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பண்டிதர். அவருக்கு மிகப்பெரிய அரசியல் அறிவும் ஞானமும் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அந்த வல்லமையும் இருந்துச்சு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனாலும் ஐகான்றது காந்தி தானே. அந்த காந்தியினுடைய பெயரையே ஒரு திட்டத்தில் இருந்து எடுத்துவிட்டு காந்தியின் பெயர் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை சிதைத்து போடுவதற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிற போது வலிமையாக எதிர்த்தவர்கள் யார்? ஒரு வார்த்தை ஒப்புக்காகவாவது விஜய் அது குறித்து பேசியிருக்காரா? விஜயினுடைய குரல் அதற்கு ஆதரவாக வெளிப்பட்டு இருக்கா? ஏன் தமிழ்நாடு முழுமைக்கும் கட்டமைப்பு நாங்க பலமாக வச்சிருக்கோம், திமுக கிட்ட இல்லாத கட்டமைப்பு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்கல்ல விஜய் கட்சியில. எங்காவது ஒரு இடத்தில் ஒரு 1000 பேர் 2000 பேரை திரட்டி இந்த மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கி விட்டு வேற யாரோ ஜி ஜி ஜின்னு ஒரு 10 ஜியை போட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்களே, அந்த பேரை ஏன் வைத்தீர்கள் என்று கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம்ல. நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும், மாவட்டங்கள் இல்ல சார், அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த திட்டத்தால் பயன்பெறுவோரை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுமைக்கும் நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க செஞ்சீங்களா? காங்கிரஸ் செஞ்சீங்களா? அத காங்கிரஸ் ஒரு அழைப்பு விடுத்தீங்களா? 10 பேர் கூட வரமாட்டான் காங்கிரஸ் அழைப்பு விடுத்தா. அந்த நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்கு. அப்போ நீங்க உங்களுடைய நண்பன் யார் என்று கண்டறிய தவறினால் நீங்கள் களத்தில் தோல்வியை தழுவ போகிறீர்கள் என்றுதான் பொருள். ஆனா நான் அண்ணன் வேலுச்சாமி பேசுறதையோ, அதே மாதிரி நண்பர் மோகன் குமாரமங்கலம் பேசுறதோ, இன்ன பிற தலைவர்கள் பேசுறதையோ ஒரு பெரிய பொருட்டாக எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தாரிட்டிஸ் யாரும் அந்த மாதிரி பேசல. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினா அதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ணன் செல்வ பெருந்தகை பேசியிருந்தாருன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். இங்க மேலிட பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற சோடங்கர் பேசியிருந்தால் நாம் அதை எடுத்துக்கலாம். போகிற வருகிற காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் கதறி சுக்காய் போட்டவர்கள் எல்லாம் ஏதோ கருத்து தெரிவிக்கிறார்கள் என்பதற்காக கதறி சுக்காய்களுக்காக நாம் கருத்து தெரிவிப்போமே ஆனால் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக அதை பேசினார்களோ அந்த நோக்கம் வெற்றி அடைந்து விட்டதாக போறாங்க. திருச்சி வேலுசாமி பேசும் பொருளா இருக்கணும். அரசியல்ல லைம் லைட்ல நான் இருக்கேன்றத காமிச்சுக்கிறேன். ரொம்ப காலமா அரசியல்ல இருந்து அவுட் ஆயிட்டாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியல. அந்த நிலையில தான் அவர் இருந்தாரு. அதனால இப்ப மீண்டும் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்கு இத்தகைய கருத்துக்களை பேசுறார் என்றுதான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வைக்கலன்றதை நான் நம்பல. காங்கிரஸ் முற்றுப்புள்ளி வச்சிருச்சு, ஏற்கனவே வச்சிருச்சு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, உறுதிப்பட சொன்னாரு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லையே. அவருதான் சொன்னாரு, திமுக கூட்டணியில இருந்து நாங்க வெளியில போறோம்னு எங்காவது நாங்க பேசி இருக்கோமா அப்படின்றாரு. அப்ப ஏங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களை கட்டுப்படுத்தலைன்னா அதை கட்டுப்படுத்துற இடத்துல அவர் இல்ல, கட்டுப்படுத்தவும் முடியாது. ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டு சார் ராஜினாமா பண்ணி போனாரு? ராகுல் காந்தி தானே சார் அந்த கட்சியினுடைய ஐகான். வேற யார் சார் அந்த கட்சியினுடைய ஐகான்? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு மல்லிகார்ஜுன கார்கே தலைவராக இருந்தாலுமே கூட காங்கிரஸ் யாரை வைத்து அரசியல் செய்யும்? யாருடைய முகத்தை காட்டி வாக்குகளை சேகரிக்குது? யார் அந்த கட்சியினுடைய முகம்? ராகுல் காந்தி. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? காங்கிரஸுக்குள் RSS ஊடுருவிருச்சு, என் பேச்சை எவனும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போனார். உலகத்தில் ஒரு தலைவர், நீங்க பூமி பந்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க, தன்னுடைய எதிர் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லைன்னு ராஜினாமா பண்ணிட்டு போன வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. காங்கிரஸ் கட்சி அந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இதை கட்டுப்படுத்த முடியுமான்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. முற்றுப்புள்ளி ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், இதுல ஆதவ அர்ஜுனா எதுவும் குட்டையை கொடுப்பறாரா?
ஏன்னா கன்னியாகுமரியில நடந்த மீட்டிங்ல அவர் தான் வந்து பேசினாரு. அவர் முன்னிலையில தான் திருச்சி வேலுச்சாமி எல்லாம் பேசினாரு. விசிகால இருக்கும்போது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நிகழ்வுல வந்து திட்டமிட்டு திருமாவளவன எப்படியாவது வரவழைக்கணும்னு பார்த்தாரு. அவரு இல்ல. பட் ஆனா என்னென்னலாம் பேசணும்னு ஒரு அஜெண்டாவோடயே செயல்பட்டாரு. இப்போ திமுக கூட்டணி குழப்பணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு அஜெண்டா இருக்கா? அவ்வளவு பெரிய தகுதி ஆதவ அர்ஜுனுக்கு இருப்பதாக நான் கருதுறேன். நீங்க கூட்டணியை குழப்ப வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பெரிய டிராவல்ல நீங்க வந்திருக்கணும். அந்த கூட்டணிகள் விவகாரத்தில் ஆழாகலத்தை புரிந்து கொண்டிருக்கணும். ஒரு கூட்டணி எதன் மையமாக வைத்து அமையப்பெறுகிறது என்கிற அடிப்படையாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆதவ அர்ஜுனா அரசியலுக்கே புதுசு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி டிஎம்கே, அது வந்து ஆஃப்ஷோர் யூனிட், ஆன்ஷோர் யூனிட் இல்ல. ம். பேக் அண்ட் ஒர்க்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பேக் அண்ட் ஒர்க். ஃப்ரண்ட் லெவல்ல வந்து தன்னை முன்னால் நிறுத்தி கொண்டு செயல்பட்டதுங்கிறது விசிகா. விசிகாவிலிருந்து துரத்தி விடப்பட்டதற்கு பிறகு இப்போ விஜய் கட்சி ஏதாவது ஒரு பெரிய கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தையில என்ன பேசணும், கட்சிகளை என்ன சொல்லி அழைத்து வரணும், அந்த கட்சிகளினுடைய தேவை என்னவாக இருக்கு, அதற்கேற்ப நாம பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த அடிப்படை அறிவுலாம் ஆதவ அர்ஜுனுக்கு இருக்கிறதாக நான் கருதல. ஆனா ஆதவ அர்ஜுனுகிட்ட ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாய் இருக்குல்ல, அது எப்படி வேணுமோ வடை சுடலாம்னு நினைக்குது. உண்மை ம். அதுதான். அந்த வாயை வச்சுக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் கருத்து, அவர் பேசுறதெல்லாம் செய்தி அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் நாம இயங்குறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க என்னன்னா, எங்க கிராம பக்கத்துல ஒரு சுலவாடை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பைத்தியக்காரனுக்கும் வீரனுக்கும் ஒரு நூலிழையில தான் வித்தியாசம். நான் இத பல நேர்காணல்கள்ல சொல்லுவேன். வீரன் கையில நீங்க ஆயுதத்தை கொடுத்தா அவனும் தாக்க முற்படுவான். பைத்தியக்காரன் கையில நீங்க ஆயுதத்தை கொடுத்தா அவனும் தாக்க முற்படுவான். ஆனா வீரன் வியூகம் வகுப்பான். பைத்தியக்காரன் கையில கிடைக்கிற ஆயுதத்தை கண்டமேனிக்கு சுத்துவான். இப்ப ஆதவ அர்ஜுனா கிட்ட இருக்கிறது என்னன்னா, நான் சொன்ன 2வது ரகம். நான் அதுக்காக அவரை பைத்தியக்காரன்லாம் சொல்ல விரும்பல. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அவரை நான் விமர்சிக்க விரும்பல. அதே நேரத்துல அவர் எல்லா இடங்கள்லயும் எங்கேயாவது நாம பேசுற செய்தி ஒரு சர்ச்சையாயிரும்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் என்ன அவ்வளவு வீக்காவா இருக்கு? ஆதவ அர்ஜுனா போன்ற கத்துக்குட்டிகள் எல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்னா, காங்கிரஸ் கட்சி சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அல்ல, சுதந்திர இந்தியாவுக்கு முன்பே வடிவமைக்கப்பட்ட கட்சி. அது நெடிய பயணத்தில் வந்திருக்கு. திமுகவை விட மூத்த கட்சி அந்த கட்சி. சாதனைகளில் வேண்டுமானால் அந்த கட்சி வரலாறு படைக்காமல் போயிருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தை வேண்டுமானால் நெடுங்காலமாக கையில் வைத்துக் கொண்டு இந்த மக்களுக்கு நலன் புரியாமல் போயிருக்கலாமே தவிர, அந்த கட்சிக்கு ஒரு அரசியல் கோட்பாடு இருக்கு சார். அவ்வளவு வீக்காலாம் காங்கிரஸ் கட்சியை வந்து மேனிபுலேட் பண்ணிட முடியும்லாம் நான் நம்பல. அந்த தகுதி வந்து 100 விழுக்காடு ஆதவ அர்ஜுனுக்கு இல்ல. ஆனா ஆதவ அர்ஜுன் இப்படி பேசுவோமே நம்ம, பட்டவர்த்தனமாக சொன்னால் ஆதவ அர்ஜுனால் விட்டெறியப்படுகிற எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டுகிற நாய்கள் எல்லா பக்கமும் இருப்பதாக ஆதவ அர்ஜுன் கருதுகிறார். அதற்கு சில நாய்கள் வாலாட்டுகிறது. அதை வைத்துக்கொண்டே தான் ஏதோ ஒரு கிங் மேக்கர் என்று அவர் நினைத்துக் கொள்கிறார். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பேரலையை மேல இருக்கக்கூடிய நீர்க்குமிழி தாங்கி வருவது போல தெரியும். கிட்ட வந்தாதான் தெரியும் அந்த அலைதான் அந்த நீர்க்குமிழியை தாங்கி வருதுன்னு. இப்ப ஆதவ அர்ஜுன் அந்த கணக்குல இருக்காரு. அவர் ஒரு நீர்க்குமிழி, அவர் ஒரு அலையை தாங்கி வருவதை போல நினைத்துக் கொள்கிறார். அருகில் சென்று பார்த்தால் தான் அவரையே அலை தாங்கி வந்திருக்கிறது என்கிற செய்தி அவருக்கு தெரியும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.